Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குற்றவாளியை கைது செய்ய தாய்லாந்து போலீசார் கவர்ச்சி பெண்களின் உடைகளை அணிந்து மாறுவேடத்தில் சென்று கைது செய்தது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தாய்லாந்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள லோபுரி நகரத்தின் தாலுவாங் மாவட்டத்தில் பார்ட்டிகள், இரவு நேர கொண்டாட்டங்களுக்கு பெயர் போன ஒரு பிரபல பகுதியில் போதைப்பொருள் வியாபாரியை பிடிக்க காவல்துறையினர் ஒரு சீக்ரெட் ஆபரேஷனை மேற்கொண்டனர். அதற்காக கவர்ச்சி பெண்களைப் போல வேடமணிந்த ஆண் காவலர்கள் போதைப்பொருள் குற்றவாளியை பிடிக்க ரகசியமாக கண்காணித்து அவனை கையும் களவுமாக கைது செய்திருப்பதுதான் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை குவித்து வருகிறது. பெண் வேடமணிந்து கைது செய்த அதிகாரிகளின் புகைப்படம் வெளியாகி உள்ளது. அந்த புகைப்படத்தில் 5 ஆண் போலீஸ் அதிகாரிகளும் சிவப்பு, தங்கம், பச்சை, மெரூன் மற்றும் நீலமாகிய பிரகாசமான வண்ணங்களில் ஜிகினாக்கள் பதிக்கப்பட்ட கவர்ச்சி ஆடைகளை அணிந்திருப்பதை காண முடிகிறது. இதுகுறித்து போதைப்பொருள் குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினர் மெக்காஃபா என்ற நபர் மெத்தபட்டமைன் என்கிற போதைப் பொருளை விற்பனை செய்து வருவதும் அது சூதாட்டங்களுக்கு வழிவகுப்பதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இப்படி ஒரு வித்தியாச ஆபரேஷன் மூலம் கைது செய்தோம். அவரிடம் 53 மெத்தபட்டமைன் மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளோம். இவர் போதைப் பொருட்களை வேறு எங்கெல்லாம் பதுக்கி வைத்துள்ளார், யாரிடமெல்லாம் வாங்கி விற்பனை செய்கிறார் என மேலும் விசாரித்து வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தாய்லாந்து போலீசார் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி பாங்காக் பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் நடைபெற்ற சிங்க நடன நிகழ்ச்சியில் சிங்க நடன கலைஞர்களைப் போல மாறுவேடத்தில் சென்று $81,000 மதிப்புள்ள பௌத்த கலைப்பொருட்களை திருடிய அக்யூஸ்டை தரையில் தள்ளி பிடித்த வீடியோ வைரலானது. தற்போது போதைப் பொருள் ஆசாமியை ஆண் போலீசார் கவர்ச்சி பெண் உடைகள் அணிந்து சென்று கைது செய்தது வைரலாகி பாராட்டுகளை குவித்து வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.